சமூக ஆர்வலர் வினோத்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க டயாலிசிஸ் பண்ணோம், கிட்னி மாற்றணும், டயாலிசிஸ் பண்ணோம். அது நம்ம ஏரியாவில் இந்த பொன்னேரி இந்த பக்கம் இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில சிறந்த மாநிலமாக இருக்குன்னு சொன்னா மாண்புக்கு இதயம் புரட்சி தலைவர். அரசியல் நான் பேச வரல, இது உண்மை. ஏன் சொல்ல ஏன் நான் சொல்றேன்னா உங்க வீட்டுல கூடுவாங்க நாங்க படிக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு போன பார்த்து போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா இறந்து போய் தான் கொண்டு போறாங்க. எது படிக்க முடியலையோ சர்ஜன் ஆக முடியாது. அதனால என் பொண்ணு MBBS முடிச்ச பிறகு அவருக்கு சர்ஜனாக இன்னைக்கு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செய்துட்டு இருக்காங்க. அதை நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பாருங்க பாருங்க இங்க பாருங்க சரி வரல அவர் அது நம்ம ஏரியாவில் பொன்னேரி இந்த பக்கம் பக்கம் நிறைய பேர் இருப்பாரு கிட்னி ப்ராப்ளம். ஒரு டயாலிசிஸ்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2-3 டயாலிசிஸ் 2000 ரூபாய். இந்த பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலை பெரிய வசதியானவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுத்தர மக்கள் என்ன பண்ணுறது? அப்பதான் முத இந்தியாவிலே தாலுகா மருத்துவமனை நம்ம பொன்னேரி தாலுகா மருத்துவமனையா இருக்கும்போது என்னுடைய பாராளுமன்ற நிதியில் இருந்து 5 டயாலிசிஸ் வாங்கி கொடுத்து அதுக்கு என்ன பண்ணா ட்ரெயின் பண்ணாங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ல கொண்டு போய் ஸ்டான்லியில அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு டயாலிசிஸ் அங்கே போறாங்க. அதனால இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன், டாக்டர் கூட நான் வெறும் படிக்காம இருந்தா இது மாதிரி வேலை எல்லாம் தெரிய போறது இல்லை. அதனால ஒரு அடிஷனல் MBBS டாக்டர் இருந்ததுனால அது மட்டும் இல்லை. நான் ஒரு 3 வருஷம் சர்ஜனா போனேன்னு நான் போயிட்டு என்னால் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஏன்னா இந்த பொலிட்டிக்கலா இங்கே இருக்கு அங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா என்னுடைய மகன் என்ன பண்ணாங்க, அப்பா எது படிக்க முடியலையோ சர்ஜன் ஆக முடியாது. அதனால என் பொண்ணு MBBS முடிச்ச பிறகு அவருக்கு சர்ஜனாக இன்னைக்கு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செய்துட்டு இருக்காங்க. அதை நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால
அப்பா அம்மா என்ன நினைச்சாங்களோ அதை நீங்க நிறைவேற்றி தர அதே மாதிரி சகோதரர் நல்ல கைடல் ஆஃபீஸர் அதை இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.